அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்ம பார்த்தீங்கன்னா, மீன ராசி அல்லது மீன லக்னங்களுடைய இணையக்கூடாத வாழ்க்கை துணை ராசின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்துட்டாவே உங்களுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா குரு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. மீனம் ராசி அல்லது லக்கணத்தில் பிறந்துட்டாவே உங்களுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா சனி தான். சனி மட்டும்தான், வேற எந்த கிரகம் கிடையாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இன்னும் குருகிரகம். ஏன்னா இங்கே உள்ள ஜோதிடம்லாம் உருட்டி பெரும் உருட்டை உருட்டி வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அதனால் நம்பவே நம்பாதீங்க. சரிங்களா? நான் அப்படி நிறைய பேர் கேட்பீங்க, அப்போ நீங்கள் ஜோதிடர் இல்லையா அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் ஜோதிடர் கிடையவே கிடையாது. நான் தீர்க்கதரிசி நபர். அதனால் எனக்கு தெரிஞ்ச உண்மையில நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். இப்போ இந்த சனிக்கு பார்த்தீங்கன்னா 3 பகைக்கிரகங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சுக்கிரன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூரியன், மூணாவது பார்த்தீங்கன்னா குரு. இவங்க 3 பேரும் தான் பகை கிரகங்கள். பகை கிரகங்கள் அதனால இந்த 3 பேர் தசை நடக்கும்போதும் நீங்க ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 3 பேர் தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அடிமேல அடி விழுந்திருக்கும். உங்களுடைய பொன் பொருள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இழந்திருப்பீங்க. அசிங்கம், அவமானம், வம்பு வழக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது காலச்சக்கரம். இவங்களுடைய தசை எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேர் தசை எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு தசையானது நல்லா இங்கே இருக்க சுக்கிர தசையானது, அதாவது இங்கே இருக்க சுக்கிர தசையானது சின்ன வயசுலேயே நடந்துடும். அதாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசில் அந்த வயசுக்குள்ளே உங்களுக்கு நடந்துடும். இங்கே இருக்க சூரிய தசையானது ஒரு 40 டு 60 அந்த ரேஞ்சுக்குள்ளே நடந்துடும். இங்கே இருக்க குரு தசையானது உங்களுக்கு முதுமை காலத்தில் நடக்கும். இது காலச்சக்கரம். மொத்தம் இந்த வீட்டில் 12 வீடு வச்சுருக்காங்க. ஆனால் மொத்த கிரகங்கள் எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா 10 தான். நல்லா கவனிச்சுங்க. மீனராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தா ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த வீடு சனியுடைய வீடுன்னு சொல்லியாச்சு. மீனம். இப்போ சூரியனோட வீடு பார்த்தீங்கன்னா மீனம் ராசி அல்லது லக்னம். சனி இங்கே பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா சுக்கிரன். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த வீடு சுக்கிரனோட வீடு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. சுக்கிரனுக்கு உண்டான வீடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரிஷபம் தான். ரெண்டாவது பகைக்கிறவங்க யார் பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த வீட்டுக்கு தான் அதிபதி சூரியன். இந்த வீட்டோட பேரு சிம்மம். ராசி அல்லது லக்னம்.
இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வீடு இந்த வீடு தான். சரிங்களா? தனுர் ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா குரு. நல்லா கவனிச்சுங்க. மீன ராசி அல்லது மீன லக்கணத்தில் பிறந்துட்டாவே இவங்க 3 பேர் தசை நடக்கும்போது நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு உண்டான பகைக்கிறவங்களே இவங்க தான். இப்போ நீங்கள் மீன ராசி அல்லது மீன லக்கணத்தில் பிறந்துட்டா நீங்கள் எக்காரணத்து கொண்டும் இந்த 3 பேர்த்த நீங்கள் திருமணம் செய்யவே கூடாது. நல்லா கவனிச்சுங்க. இங்கே இருக்கிற 3 பேர்த்தையும் நீங்கள் திருமணம் செய்யவே கூடாது. நீங்கள் மீன ராசியில் பிறந்துட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் இங்கே இருக்கிற ரிஷப ராசிக்காரவளை நீங்கள் திருமணம் செய்யவே கூடாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற சிம்ம ராசிக்காரவளையும் நீங்கள் திருமணம் செய்யவே கூடாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற தனுசு ராசிக்காரவளையும் நீங்கள் திருமணம் செய்யவே கூடாது. நீங்கள் மீன லக்கணத்தில் பிறந்துட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் இங்கே இருக்கிற ரிஷப லக்கணக்காரவளை நீங்கள் திருமணம் செய்யவே கூடாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற சிம்ம லக்கணக்காரர்களையும் நீங்கள் திருமணம் செய்யவே கூடாது. அதே மாதிரி இங்கே இருக்க தனுசு லக்கணக்காரர்களையும் நீங்கள் திருமணம் செய்யவே கூடாது. ஒருவேளை ஒருவேளை இவங்களை நீங்கள் தெரியாமல் திருமணம் செஞ்சிட்டிங்கன்னா திருமணமாகி 5 மாதத்துக்குள்ளேயோ அல்லது 1 வருஷத்துக்குள்ளேயோ இந்த கோர்ட்டு வாசலாம் நிற்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய குணங்களும் சரி உங்களுடைய செயல்பாடுகளும் சரி முழுமையாக எதிர்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது இவங்க 3 பேர் மட்டும்தான். இங்கே இருக்கிறவங்க பெருசாக எதிர்த்து நிற்க மாட்டாங்க. இவங்களாம் 50% உங்களை ஏற்றுக்கொள்ளும் மனம் பக்குவம் உள்ள நபர்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்க 3 பேரும் உங்களை 100% வெறுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. உங்களுடைய குணங்களும் சரி உங்களுடைய செயல்பாடுகளும் சரி முழுமையாக 100% வெறுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது இவங்க 3 பேர் மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் மீன ராசி அல்லது மீன லக்கணத்தில் பிறந்துட்டாவே இந்த 3 பேர்த்தையும் நீங்கள் திருமணம் செய்யவே கூடாது. அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்போ நாங்கள் யாரை திருமணம் செஞ்சால் எங்களோட இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா மீன ராசி அல்லது மீன லக்கணக்கூடிய வாழ்க்கை துணை ராசின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணி வச்சிட்டேன். தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட இல்லற வாழ்க்கை 100% நல்லா இருக்க அது உங்களுக்கு வழியை காட்டும். சரிங்களா? ஒருவேளை இங்கே இருக்க நபர்களை நீங்கள் திருமணம் செய்யணும் ஆசை இருந்துச்சுன்னா ராசிக்காரர்களையோ அல்லது லக்கணக்காரர்களையோ திருமணம் செஞ்சுக்கொள்ள உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க. ஆசை இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அளவுக்கு மீறி பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை இத்தனை கூட கண்டுகொள்ளாமல் என்னோட வாழ்க்கையை மட்டும் நான் சரியாக கவனித்து செல்லுவேன். என்னோட திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் நான் பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு மன உறுதி கொண்ட நபர்களாக இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கிற ராசிக்காரர்களோ இங்கே இருக்கிற மிச்ச ராசிக்காரர்களோ லக்கணக்காரர்களோ நீங்கள் திருமணம் செஞ்சுக்கணும். இல்லட்டா நீங்கள் இவங்கள திருமணம் செஞ்சு கொள்ளக்கூடாது. ஏன்னா உங்களுடைய குணங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் 50% மட்டும்தான் ஏற்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. முழுசாக இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இவங்கள திருமணம் செய்யும்போது நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் அதிகமாக. சரிங்களா? விட்டு கொடுத்து போனீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. விட்டு கொடுக்காம போனீங்கன்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். இவங்களாம் நீங்கள் திருமணம் செய்யும்போது முழுசாக நீங்கள் திருமணம் ஆன நாள்லேருந்து நீங்கள் சாகு வரைக்கும் உங்களோட திருமண வாழ்க்கையில் பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது. சரிங்களா? 100% உங்களோட திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் யாரை திருமணம் செஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி மீன ராசி அல்லது மீன லக்கணக்காடைய வாழ்க்கை துணை ராசின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் ஒரு முறை பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு நல்லா எல்லாமே தெரிய வந்துடும். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. நீங்கள் மீன லக்கணத்தில் பிறந்துட்டா இங்கே இருக்கிற 3 தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் மீன ராசி அல்லது மீன லக்கணத்திலே பிறந்து நீங்கள் சனியோட மாதமோ அல்லது சனியோட வருஷத்துலேயோ பிறந்து வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, இவங்க 3 பேர் தசை நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயிரிழப்பு கூட ஏற்படலாம். அதனால் இந்த 3 பேர் தசை நடக்கும்போது மீன லக்கணக்காரவங்க ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? ஸோ இது போல் பல அருமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.